சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய போர் நாளுக்கு நாள் சூடுபிடிக்கும் நிலையில் போர் அதன் மிக உக்கிரமான தரைவெளி தாக்குதல் கட்டத்திற்கு நகர்ந்துள்ளது. வானிலிருந்து பல காரியங்களை செய்ய முடியும், ஆனால் ஒரு புரட்சியை முழுமைப்படுத்த தரைவெளி நடவடிக்கை அவசியம் என இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு விடுத்துள்ள அறிவிப்பு ஈரான் எல்லைக்குள் இஸ்ரேலிய படைகள் நுழையப் போவதை உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் மறுபுறம் ஒரு மிகப்பெரிய மர்மம் நிலவுகின்றது. பிரதமர் நெதன்யாகு உயிருடன் இருக்கின்றாரா என்ற கேள்வியை சர்வதேச அரங்கில் எழுப்பியுள்ளது. இது ஒரு புறம் இருக்கு. கத்தாரின் ராஸ்லபான் முனையம் மீது ஈரானின் தொடர் தாக்குதலால் உலகின் 17% எரிவாயு விநியோகம் முடங்கியுள்ளது. இதன் விளைவாக ஜிம்பாப்வே போன்ற நாடுகளில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு $2 தாண்டியுள்ளது. லெபனானில் 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இது ஒரு படுகொலை கலாச்சாரம் என ஆய்வாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏவுகணைகளும் ட்ரோன்களும் அரசியல் மர்மங்களும் சூழ்ந்துள்ள இந்த 21வது நாள் கள நிலவரங்களை தற்போது விரிவாக பார்ப்போம். Fourth Monkey Connect launching soon. அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் 21வது நாளை எட்டியுள்ள நிலையில் மோதல் அடுத்த கட்டமான தரைவழி தாக்குதலை நோக்கி நகர்வதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. தனது எரிசக்தி நிலையங்கள் மீண்டும் தாக்கப்பட்டால் கடும்போக்கு காட்டப்படும் என ஈரான் எச்சரித்துள்ள நிலையில் வானிலிருந்து மட்டுமே போரை வெல்ல முடியாது என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தரைப்படை நடவடிக்கைகளை சூசகமாக உறுதிப்படுத்தியுள்ளார். உலக பொருளாதாரத்திற்கு அச்சுறுத்தல். கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த தாக்குதல்கள் உலகளாவிய எரிசக்தி சந்தையை உலுக்கியுள்ளன. இஸ்ரேல் ஈரானின் சவுத் பார்ஸ் எரிவாயு வயல் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக கத்தாரின் ட்ரைலபான் மற்றும் இஸ்ரேலின் ஹைபா மீது ஈரான் ஏவுகணைகளை வீசியுள்ளது. மீண்டும் தாக்குதல் நடந்தால் எவ்வித நிதானமும் காட்டப்படாது என தெஹ்ரான் அறிவித்துள்ளது. உலகின் 20% இயற்கை எரிவாயுவை வழங்கும் கத்தாரின் உற்பத்தி திறன் 17% குறைந்துள்ளது. இதனால் ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளில் எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. விநியோக தடைகள் காரணமாக உலகளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. குறிப்பாக ஜிம்பாப்வே போன்ற வளரும் நாடுகளில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு $2 தாண்டியுள்ளது. செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பிரதமர் நெதன்யாகு ஈரான் முற்றிலுமாக அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். வானிலிருந்து பல காரியங்களை செய்ய முடியும், ஆனால் ஒரு புரட்சியை முழுமைப்படுத்த தரைவழி நடவடிக்கையும் அவசியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விரைவில் இஸ்ரேலிய படைகள் ஈரான் எல்லைக்குள் நுழையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கின் அதிகார சமநிலையை இஸ்ரேலுக்கு சாதகமாக மாற்றுவதே தனது இலக்கு என்று அவர் தெளிவுபடுத்தினார். அமெரிக்காவில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஜப்பானிய பிரதமர் சனே டகாச்சியுடனான சந்திப்பின் போது ஈரான் மீதான திடீர் தாக்குதலை நியாயப்படுத்த 1941ஆம் ஆண்டு பெர்ல் ஹார்பர் சம்பவத்தை குறிப்பிட்டது ராஜதந்திர ரீதியாக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் ஈரானுக்கு அமெரிக்க தரைப்படைகளை அனுப்பும் திட்டம் இப்போதைக்கு இல்லை என்று அவர் கூறியுள்ளார். தரைவழி தாக்குதல் தொடங்கப்பட்டால் இது ஒரு முழுமையான பிராந்திய போராக மாறும் என அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். மத்திய கிழக்கு போர்க்களத்தில் இப்போது ஆயுதங்களை விடவும் மர்மமான அறிக்கைகள் அதிக அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகின்றன. யுரேனியத்தை செறிவூட்டும் அல்லது ஏவுகணைகளை தயாரிக்கும் திறன் ஈரானுக்கு இனி இல்லை என அதிரடி காட்டியுள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. அதேவேளையில் தற்போது ஈரானை ஆள்வது யார் என்பதே எனக்கு தெரியவில்லை என அவர் எழுப்பியுள்ள கேள்வி உலகையே உலுக்கியுள்ளது. ஈரானின் புதிய தலைமை இன்னும் முகத்தை காட்டவில்லை என நெதன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் இதில் ஒரு ட்வீட். நெதன்யாகுவே நீண்ட நாட்களாக பொதுவெளியில் தென்படாதது அவர் இறந்து விட்டாரோ என்ற வதந்திகளை பரப்பி வருகின்றது. கடந்த சில நாட்களாக நெதன்யாகுவை யாரும் நேரில் பார்க்கவில்லை என்பதால் அவர் இறந்து விட்டதாக வதந்திகள் வலுக்கின்றன. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் அரசு அவ்வப்போது வீடியோக்களை வெளியிட்டாலும் அவை டீப்ஃபேக் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டு போலி வீடியோக்கள் என தொழில்நுட்ப வல்லுநர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகள் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்தி வரும் தாக்குதல்கள் வெறும் படுகொலைகள் மற்றும் கொடூரங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டவை என பெய்ரூட் அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர் டிராமிஜி கோரி தெரிவித்துள்ளார். அல் ஜசீரா ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் டிராமிஜி கோரி கூறுகையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் கடந்த கால மோதல்களில் பல தந்திரங்களை கையாண்டும் தந்திரங்களின் அரசியல் நோக்கத்தை அடைய தவறிவிட்டன. அதன் விளைவாகவே இப்போது படுகொலை செய்யும் நுட்பங்களை அவர் கையில் எடுத்துள்ளனர். வேறு என்ன செய்வதென்று தெரியாததால் தான் அவர்கள் இந்த கொலை கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றார்கள் என தெரிவித்தார். காசா, லெபனான் மற்றும் மேற்கு கடற்கரையில் நடப்பவை ஒரு இனப்படுகொலை போன்றது என குறிப்பிட்ட அவர் எதிரிகளை சரணடைய செய்ய இஸ்ரேல் கொடூரமான வழிகளை பின்பற்றுவதாக குற்றம் சாட்டினார். பொதுமக்களின் வாழ்வாதாரங்களை அளித்தல், மக்களை பட்டினி போடுவது போன்றவை இஸ்ரேலுக்கு எதிரான வெறுப்பை மட்டுமே வளர்க்கும் என அவர் எச்சரித்தார். இஸ்ரேலின் இத்தகைய அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் பாலஸ்தீனியர்கள், ஈரானியர்கள் மற்றும் லெபனானியர்கள் தங்களது தலைமையை மிக வேகமாக மறுசீரமைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். அவர்கள் தங்கள் பாதுகாப்பை வலுப்படுத்தி தந்திரங்களையும் உத்திகளையும் திருத்தி அமைத்துக் கொண்டுள்ளனர். இது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையப் போகிறது என்றும் அவர் தெரிவித்தார்.
ஈரானின் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொள்ள வளைகுடா நாடுகள் தங்களது பாதுகாப்பு உத்திகளில் அதிரடி மாற்றங்களை செய்துள்ளன. குறிப்பாக நிதி சுமையை குறைக்க உக்ரைன் ராணுவத்தின் போர்க்கள உத்திகளை அவை பின்பற்ற தொடங்கியுள்ளன. வான் பாதுகாப்பில் தற்போது ஒரு மிகப்பெரிய பொருளாதார சமச்சீரற்ற தன்மை நிலவுகின்றது. ஒரு தாட் இடைமறிப்பு ஏவுகணையின் விலை $12 மில்லியன், ஒரு பேட்ரியாட் ஏவுகணையின் விலை $1 மில்லியன். ஆனால் ஈரான் ஏவும் ட்ரோன்களின் விலை மிக குறைவு. இதனால் விலை உயர்ந்த ஏவுகணைகளை செலவழிப்பது நிதி ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் தளபதிகள் மலிவான முறைகளை தேடி வருகின்றனர். உக்ரைனிய பணியாளர்களின் ஆலோசனையின்படி வளைகுடா நாடுகள் இப்போது கீழ்கண்ட உத்திகளை பயன்படுத்துகின்றன. தரைப்படை பீரங்கிகள், நகரின் உயரமான கட்டடக் கூரைகள் மற்றும் பிக்கப் டிரக்குகளின் கனரக இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இவை தாழ்வாக பறந்து வரும் ட்ரோன்களை குறிவைக்கின்றன. ஹெலிகாப்டர் அட்டாக். ஈரானின் ஷாஹெட் 136 ட்ரோன்கள் மணிக்கு 185 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே செல்வதால் மினிகன்கள் பொருத்தப்பட்ட ஹெலிகாப்டர்கள் அவற்றை எளிதில் துரத்தி சென்று சுட்டு வீழ்த்துகின்றன. போர் விமானங்களின் பங்கு, அதாவது மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் ட்ரோன்கள் நுழைவதற்கு முன்பே இங்கிலாந்தின் டைபுன் போன்ற போர் விமானங்கள் அவற்றை வான்பரப்பிலேயே இடைமறித்து அளிக்கின்றன. ஷாஹெட் 136 மெதுவான ஆனால் ஆபத்தான ஆயுதம். இந்த ட்ரோன்கள் மெதுவாக சென்றாலும் 2000 கிலோமீட்டர் தூரம் வரை பாயும் திறன் கொண்டவை. ஒவ்வொன்றிலும் 36 கிலோ எடையுள்ள வெடிமுனை இருப்பதால் ஒரு ட்ரோன் பாதுகாப்பு வலயத்தை தாண்டி விழுந்தாலும் அது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். இதனை தடுக்கவே வளைகுடா நாடுகள் இப்போது பல அடுக்கு பாதுகாப்பு முறைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்காவிற்கு தனது ராணுவ தளங்களை வழங்க வேண்டாம் என பிரிட்டனை ஈரான் கடுமையாக எச்சரித்துள்ளது. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் ஜெவட் கூப்பருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். அப்போது பிரிட்டனின் ராணுவ தளங்களை அமெரிக்க படைகள் பயன்படுத்துவது ஈரானுக்கு எதிரான நேரடி போராகவே கருதப்படும் என அவர் குறிப்பிட்டார். அனைத்து சர்வதேச கோட்பாடுகளையும் மீறி அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்கள் நாட்டை தாக்கியுள்ளன. இதற்கு பிரிட்டனும் சில ஐரோப்பிய நாடுகளும் ஆதரவு அளிப்பது கண்டிக்கத்தக்கது என அராக்சி தனது டெலிகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் 51வது பிரிவின் கீழ் ஈரானுக்கு தற்காப்பு உரிமை உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தங்களது அண்டை நாடுகளின் இறையாண்மையை மதிப்பதாக கூறிய அராக்சி, துரதிருஷ்டவசமாக அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களில் இருந்து நாங்கள் தாக்கப்படுகின்றோம். இந்த செயல்கள் நிச்சயமாக ஆக்கிரமிப்பில் பங்கேற்பதாகவே கருதப்படும். இது இரு நாடுகளின் வரலாற்றிலும் ஒரு கரும்புள்ளியாக பதியப்படும் என தெரிவித்தார். இந்த உரையாடலின் போது ஹார்முஸ் ஜலசந்தியில் அதிகரித்து வரும் பதற்றங்கள் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய உலகளாவிய பொருளாதார பாதிப்புகள் குறித்து பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் ஜெவட் கூப்பர் தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்தார். ஈரான் இஸ்ரேல் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் அண்டை நாடான லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தியுள்ள வான்வெளி தாக்குதல்களில் பலி எண்ணிக்கை 1000-ஐ தாண்டியுள்ளது. இன்று விடியற்காலையில் தெற்கு லெபனானில் உள்ள டைர் மற்றும் பின்ஸ்பெயின் மாவட்டங்களில் உள்ள பப்ளியே மற்றும் ஹனினே நகரங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய போர் விமானங்கள் சரமாரி குண்டுவீச்சுக்களை நடத்தின. இது தவிர தெற்கில் உள்ள மேலும் 5 முக்கிய நகரங்கள் மீது இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் NNA தெரிவித்துள்ளது. லெபனான் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி மார்ச் 2ஆம் தேதி முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை 1001 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த 2 நாட்களில் இஸ்ரேலின் தாக்குதல் தலைநகர் பெய்ரூட், கிழக்கில் உள்ள பால்பெக் மற்றும் தெற்கில் உள்ள சிடோன் ஆகிய பகுதிகளையும் எட்டியுள்ளது. மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளில் ஏவுகணைகள் விழுந்து வருவதால் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களை நோக்கி புலம்பெயர்ந்து வருகின்றனர். குழந்தைகள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் இலக்கு வைக்கப்படுவது சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கு எதிரானது என பல நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இருப்பினும் கிஸ்புல்லா அமைப்பினரை அழிப்பதே தமது நோக்கம் என இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.